அத்தை டேட் தள்ளி போயிருக்கு அத்தை. டேட் தள்ளி போயிருக்கா? எத்தனை நாள் ரீ? தெரியல அத்தை. முத்துனா வா கார்த்தி. இந்த நான் ஸ்வீட் எடுத்துக்கண்ணா. என்ன கார்த்தி, வீட்டில் விசேஷமா? ஆமாண்ணா, ஒய்ஃப் ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க. அப்படியா? கங்க்ராட்ஸ்பா. சரிண்ணா சரிண்ணா. சரி வாங்கண்ணா. சரி. அம்மா என்னங்க ஸ்வீட் எடுத்துங்க. என்ன கத்தி? ஒய்ஃப் ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க. வாழ்த்துக்கள். சரி சரி சரி. அம்மா என்னங்க ஸ்வீட் எடுத்துங்க. என்னடா விசேஷம்? எடுமா, எல்லாம் நல்ல விஷயம்தான். ஸ்வீட் எடுத்துக்கோ. என்னங்க விசேஷம்? என்ன விசேஷமா? நான் அப்பாவை போறேன்ல. அப்பாவா? சரி சரி வா, டாக்டர் போய் பார்த்துட்டு வந்தாலே. எங்க நான் சொல்றது கேளுங்க. ஏங்க வாங்க இந்தாங்க டாக்டர் ஸ்வீட். உட்காருங்க. சொல்லுங்க டாக்டர், டேட்டு தள்ளி போயிருக்கு டாக்டர். ஏங்க நான் ஒரு நிமிஷம் சொல்றது கேளுங்க. இரு. அதான் டாக்டர், செக் பண்ணி சொல்றீங்களா? சரி சரி, நீங்க வெளியில வெயிட் பண்ணுங்க, நான் செக் பண்ணிட்டேன்னு சொல்றேன். சரி சரி, வெளியே வெயிட் பண்றேன். வாங்க உட்காருங்க. சொல்லுங்க டாக்டர். நான் செக் பண்ணிட்டேன், அவங்களுக்கு பிசிஓடி ப்ராப்ளம் இருக்கு, அதனாலதான் டேட் தள்ளி போயிருக்கு. நான் டேப்லெட் எழுதி தரேன், ரெகுலரா சாப்பிட சொல்லுங்க அவங்கள. 1 மந்த்துக்கு அப்புறம் வாங்க. ஓகே டாக்டர். இங்க பாரு, இந்த விஷயம் எங்க அம்மாவுக்கு தெரிஞ்சுன்னா பெரிய பிரச்சனை ஆயிரும். அவங்க எது கேட்டாலும் நான் பேசிக்கிறேன். சரிங்க. தம்பி என்ன சொன்னாங்க ஆஸ்பத்திரியில? இது நார்மல் தான் சொன்னாங்க, டேப்லெட் கொடுத்துருக்காங்க, போட சொல்லியிருக்காங்க. இந்த வீக் ஃப்ரீயாக இருந்த படத்துக்கு போகலாமா? படத்துக்கு போகிறோம் வீக்கெண்டில். ப்ரோ ஒரு நிமிஷம். யார் ப்ரோ? ஒய்ஃபா? ஜாலியாக இருக்கீங்க. ஒய்ஃபா? என் ஒய்ஃபுக்கெலாம் நான் பேசியே பல மாதம் ஆச்சு ப்ரோ. எவ்வளோ டைவர்ஸ் பண்ணிட்டு இன்னொரு பொண்ணை கல்யாணம் பண்ண போகிறேன். அந்த பொண்ணுக்கெல்லாம் கல்ல ஓட்டுக்கிட்டு. ஏன் ப்ரோ, என்னாச்சு? கல்யாணம் 8 வருஷம் ஆச்சு ப்ரோ. இத்தனை வருஷத்தில் அவளால் எனக்கு ஒரு குழந்தை கூட கொடுக்க முடியல. கேட்டால் பிசிஓடி ப்ராப்ளம்ங்கிறா. அதனால தான் அவளை கழட்டி விட்டுட்டு இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணலாம் பேசிக்கிட்டு இருக்கேன். லைஃப்னா அப்படிதான் ப்ரோ, ஒரு செட் ஆகலைன்னா இன்னொருத்தி கூட பேட்சப் பண்ணிட்டு போயிட்டே இருக்கணும். அதான் லைஃப். பாருங்க ப்ரோ. ஏங்க நீங்க இன்னும் தூங்கலையா? எனக்கு தூக்கம் வரல, நீ போய் தூங்கு. ஏய் என்ன தூங்கல நீ? எனக்கு தூக்கம் வரல. தூக்கம் வரலையா? அவளால எனக்கு ஒரு குழந்தைய கூட கொடுக்க முடியல. கேட்டா பிசிஓடி ப்ராப்ளம்ங்கிறா. அவங்களுக்கு பிசிஓடி ப்ராப்ளம் இருக்கு. ஏங்க காஃபி. ஏங்க சாப்பிடலையா? எனக்கு பசிக்கல. ஏங்க ஏங்க லஞ்ச் வச்சு எடுத்துட்டு போங்க. நான் ஹோட்டலில் சாப்பிட்டுக்கலாம்.
வெளியெல்லாம் தேடிட்டு இருக்க, எங்க வந்து உட்காந்துருக்கான்னு பாரு. ஏண்டி அடைச்ச கோயில உட்காந்து என்னடி சாமி கும்பிட்டு இருக்க? ஒன்றும் இல்லை அத்தை, மனசு கஷ்டமா இருக்கு. ஏய், என்ன அழுதுகிட்டு இருக்க? ஒன்றும் இல்லை அத்தை, ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்தல, அப்புறம் தான் சரியா என்கிட்ட மூஞ்சி கொடுத்து கூட பேசுறதில்ல அத்தை. இங்க பாரு, அவன் வெளியில இருக்கிற பிரச்சனையெல்லாம் உன்கிட்ட காமிச்சிட்டு இருக்கான்டி. அவ்வளவுதான், உன் புருஷன் தானே, உன்கிட்ட பேசாம ஆட்ட பேச போறான். எல்லாமே சரியா போயிடும், கவலையே படாத. இல்லை அத்தை, இது சரியா வர மாதிரி எனக்கு தெரியல. நீங்க பேசாம அவருக்கு வேற பொண்ணை பத்தி கல்யாணம் பண்ணி வச்சிடுங்க அத்தை. இங்க பாரு, அப்படின்னு வையே, என்ன பேச்சு பேசிட்டு இருக்க? வேற கல்யாணம் பண்றதுக்கு தான் உன்ன நான் கட்டி வச்சேன் என் பையனுக்கு. இந்த உலகத்துல சரியாகாது எதுவுமே இல்லை, கொஞ்சம் லேட் ஆகும். அது வரைக்கும் நம்ம பொறுமையா தான் இருக்கணும். இப்பவும் சொல்றேன், நீதான் என் மருமக. நம்ம தான் ஆஸ்பத்திரி போயிட்டு இருக்கோம்ல, மாத்திரையெல்லாம் சாப்பிட்டுட்டு இருக்கல, மாசம் மாசம் செக்கப் போவோம். கண்டிப்பா குழந்தை பிறக்குண்டி, நீ கவலையே படாத. பார், மணி கூட அடிக்குது பாரு. இவர் கண்டிப்பா உன் பிரச்சனை எல்லாமே சரியாகும். ஏங்க இங்க ஏன் படுத்திருக்கீங்க? உள்ள வந்து படுங்க. உள்ள வந்து தூங்கினா மட்டும் டேய், அவளுக்கு இந்த மாசம் டேட் தள்ளி போயிருக்குடா. அது என்ன ஏதுன்னு போய் டாக்டர்கிட்ட என்னன்னு கேட்டு வாங்க. போன மாசமே செக்கப் வர சொன்னாங்கல்ல. மா, நான் ஃப்ரெண்ட்ஸுங்களோட வெளியே போறேன், டைம் இல்லை. ஏய், ஃப்ரெண்டுகளோட போறதா முக்கியமா? இது முக்கியமா அது முக்கியமாடா? மா, அவளை கூட்டு போய் காசு தண்டம் பண்றதுக்கு 7 இருக்கலாம், சும்மா இரு. எம்மா மகராசி, உனக்கு நான் என்னடி துரோகம் பண்ணேன்? எல்லாரும் ஆசைப்படுற மாதிரி நானும் ஆசைப்பட்டேன். ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணணும், அந்த பொண்ணு வயிற்றுல என் குழந்தை வளரணும், அந்த குழந்தை என்ன அப்பான்னு கூப்பிடணுன்னு என் ஆசையிலலாம் அப்படி மண்ணள்ளி பொட்டியடி. டேய், என்னடா நினைச்சிருக்க? குடிச்சிருக்கியா? புது பழக்கமெல்லாம் பழகிக்கிட்டு இருக்க. சரி, அவளை எதுக்கு நீ அடிச்ச? என்ன பெத்தவளே, என்ன அப்பான்னு கூப்பிட ஒரு குழந்தை, அதை விடு, உன்னை பாட்டின்னு கூப்பிடணும்னு ஆசை இருக்குல்லம்மா. ஆமா, ஆனா அதுக்கு இவன் லாக்கிப்பட மாட்டாம்மா. என்னடா சொல்ற? உனக்கு அப்படி ஆசை இருந்தா என்னையும் என் பொண்ட அங்க நிக்கிறாள், அவளுக்கும் எனக்கு டைவர்ஸ் வாங்கினா மட்டும்தான் முடியும். டைவர்ஸ்? என்னடா பேசிட்டு இருக்க நீங்க? அம்மா, உனக்கு உண்மை என்னன்னு முழுசா தெரியாதுல்ல? சாரி, நான் தான் மறைச்சிட்டேன். இவளுக்கு பிசிஓடி ப்ராப்ளம்மா. அப்படின்னு என்னன்னு தெரியுமா? இவ கர்ப்பமாகிறது ரொம்ப ரொம்ப கஷ்டமா. இது இப்ப இல்ல, கல்யாணத்துக்கு முன்னால இருந்து இருக்கு. நம்ம கிட்ட மறைச்சு நம்ம தள்ள இவளை கட்டி வச்சிட்டாங்கம்மா, இவளும் உங்க ஆத்தாலும். ஏய், நம்ம கிட்ட மறைச்சாங்கன்னு யார் சொன்னது? நம்ம கிட்ட மறைச்சாங்கன்னு யாரா சொன்னது? ஹலோ ஆண்டி, அன்னைக்கு பொண்ணு பார்த்துட்டு போனீங்கல்ல, அந்த பொண்ணு தான் ஆண்டி பேசுறேன். அப்படியாம்மா, நல்லா இருக்கியா? நான் நல்லா இருக்கேன் ஆண்டி, நீங்க? நான் நல்லா இருக்கப்பா. அவர் இல்ல? அவன் இப்பதாம்மா குளிக்க போயிருக்கான். வந்து கூப்பிட சொல்லட்டுமா? இல்ல இல்ல ஆண்டி, பரவாயில்ல ஆண்டி. சொல்லு. இல்ல ஆண்டி, எனக்கு பிசிஓடி ப்ராப்ளம் இருக்கு, அதை சொல்லதான் ஆண்டி கால் பண்ணேன். இங்க பாரு, அதெல்லாம் பத்தி நீ கவலையே படாத. அதெல்லாம் பெரிய விஷயமே கிடையாது. என் பிள்ளைய நீ நல்லா பாத்துக்குவீல? நல்லா பாத்துப்பா ஆண்டி. எனக்கு அது போதும். நீ தான் என் வீட்டு மருமக, சரியா? சரிங்க ஆண்டி. அப்புறம் இத பத்தி அவன்கிட்ட எதையுமே நீ சொல்லாத. இருந்தாலும் அவர்கிட்ட நான் தான் பாத்துக்கிறேன்னு சொல்றேன்ல, எதையுமே அவன்கிட்ட சொல்லாத. ஓ, என்ன இந்த பாலங்கலத்துல தள்ளதே நீதானாமா?
பெத்த பிள்ளைக்கு இப்படி ஒரு துரோகத்தை பண்றியே, உனக்குலாம் வெக்கமா இல்ல? வெக்கமா தாண்டா இல்ல, எனக்கு வெக்கமா தான் இல்ல. உனக்கு ஒண்ணு தெரியுமா, இதே 28 வருஷத்துக்கு முன்னாடி இவளுக்கு இருந்த பிரச்சனையில ஒரு பொம்பளை வாழ்ந்துகிட்டு இருந்தாடா. ஆஸ்பத்திரியில போய் காமிச்சாங்க, இதே பிசிஓடி ப்ராப்ளம், அவனால பிள்ளையே பெத்துக்க முடியாதுன்னாங்க. அவ புருஷன் என்ன செஞ்சான் தெரியுமா, பிள்ளையே பெத்துக்க முடியாத ஓன் கூட நான் எப்படி வாழ்றது, மலட்டு ஜென்மத்து கூட வாழவே முடியாதுன்ட்டு அங்கேயே விட்டுட்டு போயிட்டான்டா. அவன் புருஷனே விட்டுட்டு போயிட்டானே, அவன் எப்படி வாழ முடியும்? வாழ முடியாதுல்ல, சாகலான்ட்டு போயிட்டான். சாக போன ரகத்துல பிள்ளை இல்லாம இவ அழுதது மாதிரி தாயே இல்லாம ஒரு பிள்ளை அழுதுகிட்டு இருந்துச்சு. கடவுளா கொடுத்த வரோம் அப்படின்ட்டு தூக்கிட்டு வந்து வளர்த்தா. அந்த பிள்ளைய வளர்த்தா, எல்லாம் பண்ணனா, செஞ்சா. அந்த பிள்ளை யார் தெரியுமா? நீதான்டா. என்னம்மா சொல்ற? எந்த காரணத்துக்காக இவளை நீ தள்ளி வைக்கணும்னு நினைக்கிறியோ அதே காரணத்துக்காக என்ன ஒருத்தன் தள்ளி வச்சான்டா. நீ கிடைக்க போய் நான் உயிரோட வாழ்ந்துகிட்டு இருக்கேன். ஆனா அதே தண்டனை அந்த பிள்ளைக்கு நீ கொடுக்கணும்னு நினைக்கிற பாத்தியா? எப்படிடா? அந்த காலத்துல எல்லாமே இதுக்கு என்ன மருத்துவம் தெரியாம போச்சுடா. ஆனா இப்ப அப்படி கிடையாது சாமி. இத்தனை நாள் தள்ளி போச்சுல்ல பிசிஓடி ப்ராப்ளம். ஆனா இந்த தடவை ஓகே தானே? காலைல உன்னை ஆஸ்பத்திரி கூட்டு போக சொன்னான்டா, நீ கூட்டு போலான்ட்ட. நானும் அவளும் போயிட்டு வந்தேன்டா. இனிமே ரெகுலரா செக்அப் கூட்டு வர சொல்லியிருக்காங்க.